இதில் தான் வந்து நேற்று வந்து ஸ்டாப் பண்ணும் நாய்ஸ் தியரி. So noise theory means generally with respect to receiver performance analysis. Okay, so the signal to noise ratio at the input of the receiver, signal to noise ratio at the output of the receiver is another gain. In case of best system or ideal system, if there is the noise added by the system 0 irundaduna, at least output signal to noise ratio will be equal to input signal to noise ratio. Remember one thing, at any point of time, output signal to noise ratio can never be greater than the input signal to noise ratio. But output signal to noise ratio இதோட லெஸரா இருக்க சான்ஸ் இருக்கு. பட் ஆனால் ரொம்ப ஒஸ்ட் ஆகாம பார்த்துக்கணும். So again in practical case, this is N system means noise added by the system. Noise added by the system. So அப்போ என்ன வருது, இப்போ நாய்ஸ் ஆடட் பை த சிஸ்டம், அதாவது அந்த சிஸ்டம் வந்து டிமாடுலேஷன் ப்ராசஸ் பண்ணும் பொழுது, ரிசீவர் வந்து டிமாடுலேஷன் ப்ராசஸ் பண்ணும் பொழுது அது அதனுடைய ஓன் நாய்ஸை ஆட் பண்ணுது. அது அதனுடைய ஓன் நாய்ஸை வந்து ஆட் பண்ணுது. ஸோ அப்படி நாய்ஸ் ஆட் பண்ணும் பொழுது எப்படி இருக்கு அவுட்புட் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ? ஸோ சிஸ்டம் வந்து அதனுடைய ஓன் நாய்ஸை வந்து ஆட் பண்ணும் பொழுது, so signal to noise ratio at the output, is equal to GSI GNI plus N system. So N system means noise added by the system. If it is a best system, then less noise will be added. If it is a worst system, if the receiver is worst, then it will add more noise. So என்ன நடக்குதுன்னு பாருங்க. Once N system can be 0, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆக என்ன நடக்கும், அவுட்புட் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ ரெடியூஸ் ஆகும். எந்த அளவுக்கு என் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து அவுட்புட் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ டிக்ரீஸ் ஆயிடும். ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், அதாவது நீங்க ரிசீவ் பண்ணும் பொழுது சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ பெட்டரா இருந்தாலும், சப்போஸ் உங்க சிஸ்டம் ஒஸ்டா இருந்ததுன்னா, ஒஸ்ட்னா என்ன மீனிங், அதிகமான நாய்ஸை உங்க சிஸ்டம் ஆட் பண்ணுச்சுன்னா அகைன் அதுல இருந்து எந்த நீங்க யூஸ்ஃபுல் ஆப்ரேஷனும் பெற முடியாது. ஏன்னா உங்களுடைய அவுட்புட் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப லோ ஆயிடும். உங்க சிஸ்டமே வந்து என்ன பண்ணுது, சிக்னலை வந்து கொலாப்ஸ் பண்ணுது. இந்த கேஸ்ல உங்களுடைய சிஸ்டமே வந்து அந்த சிக்னலை வந்து என்ன பண்ணுது, கொலாப்ஸ் பண்ணுது. ஸோ அதனால ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, அதாவது நீங்க உங்களுக்கு பெஸ்ட் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ கிடைச்சா மட்டும் போதாது, அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணி நீங்க அதுல இருந்து என்ன பண்ணணும், சம் அவுட்புட்டை கொண்டு வரணும். அதுதான் வந்து என்னுடைய ஐடியா. ஸோ அகெயின் இப்போ நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் எல்லாமே என் சிஸ்டத்துல தான் இருக்கும். என் சிஸ்டம் ஸ்மாலரா இருந்தா பெஸ்ட் சிஸ்டம், என் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து என்னது, ஒஸ்ட் சிஸ்டம். என் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து ஒஸ்ட் சிஸ்டம். அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. அகெயின் தேர் இஸ் சம் ரிலேஷன் பிட்வீன் SI/NI அண்ட் SO/NO. சப்போஸ் இது அதை விட கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா அது வந்து என்னது, ஒஸ்ட் சிஸ்டம். ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா அது வந்து என்ன சிஸ்டம், ஒஸ்ட் சிஸ்டம். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப பேசிக் ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி தான் நான் அடுத்தது எழுத போறேன். ஸோ I will go to the whiteboard now. Whiteboard. So this is the simple picture of the receiver. Signal to noise ratio at the input, N system noise added by the system, SO/NO signal to noise ratio at the output. அந்த ஃபார்முலாவில இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, at any point of time signal to noise ratio is less than or equal to signal to noise ratio at the input. At any point of time signal to noise ratio at the output, SO/NO, is less than this, because in practice N system will have some value, some realistic value. The N system value can never be negative.
இந்த n சிஸ்டம் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருக்க சான்ஸ் கிடையாது. ஏன்னா பவர் வந்து நெகட்டிவ்ல இருக்க முடியாது. வோல்டேஜ் நெகட்டிவ்ல இருக்கலாம், கரண்ட் நெகட்டிவ்ல இருக்கலாம், பவர் வந்து நெகட்டிவ்ல இருக்க முடியாது. கண்டிப்பா சம் பாசிட்டிவ் பவர், நாய்ஸ் பவர் இது கான்ட்ரிபியூட் பண்ணுது உங்க சிஸ்டம். ஸோ அதனால அவுட்புட் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வந்து என்னது டிக்ரீஸ் ஆகும். எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகுது, எந்த அளவுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, the output signal to noise ratio can never be greater than this at any point of time. This is true at any point of time. At any point of time, your output signal to noise ratio is less than or equal to SI by NI. Then in this case, what is the best value possible? Then what is the best value possible? இப்போ இந்த கேஸ்ல இருக்கும்போது பெஸ்டா என்ன சார் வர முடியும்? சப்போஸ் உங்க சிஸ்டம் வந்து ரொம்ப பெஸ்ட் சிஸ்டம், ஐடியல் சிஸ்டம் அப்படின்னா ஒஸ்ட் கேஸ் உங்களால என்னதான் பண்ண முடியும்? SO by NO is equal to SI by NI. அட்லீஸ்ட் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ இன்புட்டுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். அவுட்புட் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வந்து இன்புட் சிக்னல் நாய்ஸ் ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். அப்போ அகைன் இது வந்து பெஸ்ட் சிஸ்டம் சார். இந்த கண்டிஷன் வந்து என்னது பெஸ்ட் சிஸ்டம். இந்த கண்டிஷன் வந்து பெஸ்ட் சிஸ்டம். ஓகே, அகைன் ஒஸ்ட் சிஸ்டத்துக்கு எப்படி வரும்? இதெல்லாம் அப்படியே நோட்ஸ்ல நோட் பண்ணீங்க நீங்க. ஸோ பெஸ்ட் சிஸ்டம்னா இதுதான் வந்து பாசிபிள். அதான் வந்து இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்ப இன் திஸ் கேஸ் நாய்ஸ் ஆடட் பை தி சைடுல கூட எழுதிங்க, நாய்ஸ் ஆடட் பை தி சிஸ்டம். சாரி, in this case, அதாவது இந்த கேஸ்ல what is n system? It's very clear that the n system is equal to 0. The n system is equal to 0. Again, another extreme condition பார்க்க போறோம். Another extreme condition, worst system. For worst system என்ன நடக்கும்? So கவனி, suppose worst system இருந்ததுன்னா so if it is a worst system, for worst system, n system will be much greater. N system will be much greater. That is a worst system. That means noise added by the system is much higher. இந்த இடத்துல ஒண்ணு புரிஞ்சுங்க, நம்ம ரிசீவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அனலைஸ் பண்றோம். ஸோ இங்க என்ன இருக்கு அதை பத்திலாம் நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. நம்மளுடைய எய்ம் வந்து என்னது, ரிசீவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அனலைஸ் பண்ண முடியும். இங்க சம் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ இருக்கு, ஏன்னா அது நம்மளுடைய கண்ட்ரோல்ல கிடையாது, இது சேனலுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இங்க என்ன ரிசீவ் பண்ணன்றது சேனலுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்ன்றதான் பாக்குறோம். ஸோ அப்போ for worst system, n system will be much high. If one system is much high, then what is the conclusion? Output signal to noise ratio எப்படி சார் இருக்கும்? Output signal to noise ratio will be much less than input signal to noise ratio. இது புரியுதா பாருங்க. ஸோ அதாவது n சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆக அவுட்புட் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆகும். நீங்க நல்ல சிக்னல் பவரை ரிசீவ் பண்ணிருக்கலாம் இன்புட்ல, பட் உங்க சிஸ்டம் ஒஸ்டா இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவுட்புட் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வந்து என்னது ரொம்ப லெசரா தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம அடுத்தது என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, அப்போ எந்த அளவுக்கு சிஸ்டம் பெஸ்டா இருக்கு, எந்த அளவுக்கு சிஸ்டம் ஒஸ்டா இருக்கு, இதை டிஃபைன் பண்றது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இது ரெண்டுத்துக்கு இன்டர் ரிலேஷன் புரிஞ்சுக்கணும். அகைன் இது எந்த அளவுக்கு ஒஸ்டா போக சான்ஸ் இருக்கு, அகைன் இதுக்கு இன் பிட்வீன் கண்டிஷன் இருக்குதுங்களா. நம்ம எக்ஸ்ட்ரீம் கேசஸ் பார்க்கணும், அப்போ இன் பிட்வீன்ல கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு என்ன பேராமீட்டர் வச்சு நம்ம இதை டிஃபைன் பண்ணலாம், எந்த அளவுக்கு சிஸ்டம் ஒஸ்டா இருக்கு ஆர் பெஸ்டா இருக்கு. இப்போ எப்படி நம்ம கிளாஸ்ல எப்படி சொல்றோம், 100 மார்க்குக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம், பாஸ் ஃபெயிலுன்னு சொல்றோம், 35 கீழே எடுத்தா ஃபெயிலு, 100 மார்க் எடுத்தா பெஸ்ட்னு சொல்றோம். அகைன் எப்படி இடையில இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு கிரேட்ஸ் தரோம், இடையில இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு கிரேட்ஸ் தரோம். அது போல நம்ம எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனை பார்த்துருக்கோம். அப்ப இடையில இருக்கிறவங்களை எப்படி, இடையில இருக்கிற நம்பர்ஸ் எப்படி ரியலைஸ் பண்றது? ஸோ அதுக்குதான் வந்து சம் பேராமீட்டர் இருக்கு. அந்த பேராமீட்டருக்கு நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆர் நாய்ஸ் ஃபிகர். அந்த பேராமீட்டருக்கு நேம் தான் வந்து என்னது, ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆர் நாய்ஸ் ஃபிகர். ஸோ இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிறத ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க, இந்த ஸ்லைட்ல இருக்கிறத ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஸோ நான் அடுத்த ஸ்லைடு போக போறது டு டிஸ்கஸ் அபவுட் ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆர் நாய்ஸ் ஃபிகர். So okay, so say for example, again simpler note down பண்ணீங்க, figure of merit or noise figure is a parameter to define the performance of the receiver system. In simple sense la note பண்ணீங்க, figure of merit or noise figure nanadu, figure of merit or noise figure is a parameter to define the receiver performance.
receiver performance, not a transmitter, not a channel. Figure of merit or noise figure is a parameter to define the receiver performance. Okay, now let us see what is figure of merit. What is figure of merit? And again, I will once again draw this diagram. This is SI by NI and SO by NO. This is N system and this is receiver. Okay, our idea is at any point of time SO by NO is less than or equal to SI by NI, SI by NI. Okay, then what is the figure of merit? Simply remember, figure of merit is the ratio of signal to noise ratio at the output divided by ratio of the signal to noise ratio at the input, because for a fixed receiver it will have some value. Definitely for a fixed receiver you will have some signal to noise ratio based on the receiver performance, because for a fixed receiver N system is fixed. So once N system is fixed, you will get a fixed value SO by NO. Then what is the ratio? This is the figure of merit. And again, what is the noise figure? What is the noise figure? So noise figure is equal to just opposite SI by NI, SI by NI divided by SO by NO. Just opposite SI by NI. Again, what is that? Figure of merit and a noise figure are opposite to each other. Again, this anyway, this formula is related with SO by N1 and SI by NI. This is also same. But in the exam, it gets confused whether it will come in the numerator or this one will come, because the most of the people will confuse this one. For figure of merit, they used to write this one. For noise figure, they will write this one, because this kind of confusion will always be there in the beginning stage, like how the plus minus numerator denominator problem. So like that, either increase or decrease. So to overcome this, I have simple idea. So just to remember this O. So the O is here. So just for understanding only. So just it comes in the numerator SO by NO. Simply to remember figure of merit in the simple sense, you have to remember this structure. So that means what? In the numerator, SO by NO only will come, signal to noise ratio at the output. Okay, once if it is clear, then this is reverse. That is okay. That is okay. So now you should know all these three conditions. This is general condition. This is formula, figure of merit. How the figure of merit will be there for a particular system. Then what is the noise figure? What is the noise figure? Okay. Next, again, these are all a power relation. So signal power, noise power. So this also we can write it is in dB. Figure of merit also we can write it is in dB. Noise figure also we can write it in dB, 10 log of some value. Now let us see what is the extreme values. What is the extreme values for figure of merit? What could be the smallest value possible for figure of merit? Okay, what is the smallest value possible for figure of merit? Say, I will try to write here itself. Anyway, the diagrams are available with you if you have taken the notes. Okay. So now I am going to write the extreme values for figure of merit, extreme values. Okay. So figure of merit, extreme values. So what is the best value possible? What is the best value of figure of merit possible? Anybody? The best value of figure of merit is at least these two will be equal. That is the best one. Just now I explained, because why, for a moment I will delete this. Okay, so best value என்ன possible, அந்த ஃபார்முலா எழுதுனா உங்களுக்கே தெரியும். Okay, wait. Okay, so அந்த ஃபார்முலா எழுதுனா உங்களுக்கே தெரியும். So SO by NO is less than or equal to SI by NI. இதுல இருந்தே தெரியும். அப்போ சிக்னல் டு நாய்ஸ் ரேட் அவுட்புட் அட்லீஸ்ட் ஈக்குவலா இருக்கலாம். அப்போ ஈக்குவலா இருக்கும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போ ரொம்ப லெஸ்ஸர் ஆகுது. இது வந்து ரொம்ப லெஸ்ஸர் ஆச்சுன்னா வேல்யூ என்ன ஆகும்? அதாவது 1ல இருந்து இது ரொம்ப லெஸ்ஸர் ஆகுது, SO by NO ரொம்ப லெஸ்ஸர் ஆகுதுன்னா அந்த வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 0 ஆயிடும். when SO by NO is much smaller, அது எப்போ நடக்கும்? System added by the noise is very high. So இப்போ இது வந்து என்னது?
0. இது வந்து என்னது 0. அப்ப என்ன சார், அப்போ ஃபிகர் ஆஃப் மெரிட் வேல்யூ என்னது 1ல இருந்து 0 வரைக்கும் போகும். 1ல இருந்து 0 வரைக்கும் அது மேத்தமெட்டிக்ஸ் 0 to 1. ஓகே. அப்போ 1 means what? 1 means what? Best system. ஃபிகர் ஆஃப் மெரிட் 1 இருந்தா அது என்ன சிஸ்டம்? பெஸ்ட் சிஸ்டம். ஃபிகர் ஆஃப் மெரிட் 0 இருந்தா அது என்ன சிஸ்டம் சார்? worst சிஸ்டம். ஃபிகர் ஆஃப் மெரிட் 0 இருந்தா அது என்ன சிஸ்டம் சார்? worst சிஸ்டம். ஓகே. சோ அடுத்தது என்ன சார் இதெல்லாம்? அடுத்ததுங்க பாருங்க ஃபிகர் ஆஃப் மெரிட். இப்போ இந்த ஐடியா புரியுதா பாருங்க உங்களுக்கு. 1ல இருந்து 0 வரைக்கும் தான் போக முடியும். ஏன்னா அட்லீஸ்ட் ஈக்குவலா இருக்கலாம். இல்லைன்னா SO by NO is much smaller than the SI by NI. SO by NO much smaller இருந்தா ரொம்ப ஸ்மாலர் வேல்யூ நியூமரேட்டர்ல வந்தா என்ன ஆகும்? 0 ஆயிடும். ஸோ பெஸ்ட். இது வந்து என்னது? worst. ஓகே. இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர். இது வந்து என்னது? இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர். இது இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர். ஓகே. ஸோ அகைன் in terms of dB ல எப்படி சார் எழுதலாம்? in terms of dB, anybody any idea? Again, before writing it in dB, one thing, wait sir, I'll tell. So in this case, what is the system added by the noise? What is the system? N system added by the noise is 0. System added by the noise is 0. In this case, system added by the noise is very high, or otherwise infinite I can say, or otherwise infinite I can say. Okay. Then what is the dB relation? If I write this number in terms of dB, how I can write? Because I can write it in dB also. For any number I can write it is in dB. இது வந்து எதுல இருக்கு? ஃபிகர் ஆஃப் மெரிட் வந்து பவர்ல இருக்கு. அப்ப பவருக்கு dB எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இதுக்கு dB எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 0 dB வரும். அப்போ ஃபிகர் ஆஃப் மெரிட் 0 dB வந்து அது என்ன சிஸ்டம்? பெஸ்ட் சிஸ்டம். ஃபிகர் ஆஃப் மெரிட் 0 வந்து அது வந்து என்ன சிஸ்டம்? பெஸ்ட் சிஸ்டம். ஓகே. சோ அப்ப இங்க என்ன வரும்? இதை யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல என்ன வரும்? டிபி வேல்யூ 0க்கு டிபி எடுக்க முடியுமா? 0க்கு டிபி இருக்கா? லாக் எடுக்க முடியுமா? Okay, for worst system some answer they are giving. What is the dB value for 0? Log 0 is permitted. Anybody? Log 0 is not permitted one. Log 0 is not permitted one. So to solve this problem, so here 0 means what? You simply remember, yeah, okay. So wait, so 0 means what? You simply remember some negative value. 0 means what? You simply remember some very smaller value, very say for example 0.001. What will happen, sir? For very small number, if you are taking dB, what you will get answer in dB negative. You will get answer in dB negative. You will get answer in dB negative. Okay, so how I can write? So see, you will get answer in dB negative dB. The two in negative direction it is increased. In negative direction it is increased. I think, I hope it will be clear now, because 0 is ideal one. So what I am taking in practical cases, smaller value, say for example 0.01, you try to write in dB, you will get some dB value in terms of negative, minus 20 dB, minus 30 dB, like that. For 0.01, the value is minus 20 dB. For 0.001, minus 30 dB, like that you will get. Okay. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகினே போகலாம். எந்த அளவுக்கு உங்க சிஸ்டம் ஒஸ்ட்டோ அது அந்த அளவுக்கு அது டிபியில் வந்து என்னது ரொம்ப நெகட்டிவா போகும். ஸோ இப்போ இந்த டேபிள், ஃபைனல் டேபிள வந்து எல்லாரும் எழுதி வச்சுங்க. ஃபிகர் ஆஃப் மெரிட்னா என்னது? 1ல இருந்து 0 போகும். 1னா என்னது? பெஸ்ட். நாய்ஸ் ஆடட் பை த சிஸ்டம் 0. அப்போ 1 இருக்கும் பொழுது என்ன நடக்குது? எவ்வளவு டிபி இருக்குது? 0 டிபி இருக்கு. அப்போ டிபியில நெகட்டிவ்ல போக அது வந்து என்ன சிஸ்டம்? ஒஸ்ட் சிஸ்டம். டிபியில நெகட்டிவ்ல போக அது வந்து ஒஸ்ட் சிஸ்டம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். ஸோ இப்போ இதை எரேஸ் பண்ண போறேன். ஸோ நோட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி. ஓகே, ஸோ இப்போ இங்க கவனிங்க சார். இப்போ எனிவே 0 dB is a best system. 0 dB is a best system. I am going to give you two system. One system value is 2 system. Let me write. This is example. Two system. Say for example, for one system the value is 30 dB. Figure of merit value is 30 dB.
For another system, figure of merit value is minus 50 dB. In these two systems, which is the best system? I am not asking overall best system. I have given you two systems now. I have given you two systems. In this, which one is best? இந்த ரெண்டு சிஸ்டத்துல வந்து எது வந்து பெஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். minus 30 dB சிஸ்டம் பெஸ்ட் சிஸ்டமா, minus 50 dB சிஸ்டம் பெஸ்ட் சிஸ்டமா? minus 30 sir. Yeah, minus 30. The number which is closer to 0 is a best system because best has traveled from here. Best has traveled from here. எந்த dB வந்து near to 0 இருக்கோ அது வந்து என்னது பெஸ்ட் சிஸ்டம். நல்லா யோசிங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. நான் ரொம்ப ஸ்லோவா தான் போறேன். அகைன் எனக்கு தப்பான ஆன்சர் கொடுக்குறீங்க. ஸோ எது பெஸ்ட் சிஸ்டம்? அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒஸ்ட் சிஸ்டம்னா மோர் நெகட்டிவ் இருக்கும். அப்போ இது வந்து என்ன சார்? இது வந்து பெஸ்ட் சிஸ்டம். அவர் கிளியரா சொன்னார். இது வந்து என்ன சிஸ்டம்? பெஸ்ட். இந்த ரெண்டு சிஸ்டத்துல தான் நான் கம்பேர் பண்றேன். ஓகே, அப்போ இது வந்து என்ன சிஸ்டம்? ஒஸ்ட் சிஸ்டம். இது புரியுதா சார் எல்லாருக்கும்? ஓகே, இதுதான் சார். அப்போ என்ன, ஃபிகர் ஆஃப் மெரிட்னு ஒன்று மென்ஷன் பண்ணாலே மினிமம் 0 dBல இருக்கும், இல்லைன்னா நெகட்டிவ்ல போவோம். நெகட்டிவ்ல போனாலும் பிரச்சனை இல்லை, பட் அதுல லெஸ் நெகட்டிவா இருக்கணும். அதான் வந்து நம்மளுக்கு ஐடியா. இல்லைன்னா ஃபைனலா கூட கன்க்ளூஷன் எழுதிங்க. இன் கேஸ் ஆஃப் ஃபிகர் ஆஃப் மெரிட், இன் கேஸ் ஆஃப் இங்க எழுதிங்க ஒரு நோட் மாதிரி போட்டு. இன் கேஸ் ஆஃப் ஃபிகர் ஆஃப் மெரிட் த பெஸ்ட் சிஸ்டம் வில் ஹேவ் லெஸ் value in dB, less value in dB. In case of figure of merit, in case of figure of merit the best system will have the less value in dB, less value in dB. ஏன் சார் மோஸ்ட்லி எக்ஸாம்ல dBல தான் தருவாங்க உங்களுக்கு, 0-1ல தர மாட்டாங்க ஆர்டினரி நம்பர்ஸ்ல. ஸோ மோஸ்ட்லி எக்ஸாம்ல வந்து என்னது dBல தான் தருவாங்க. ஃபார் ஃபிகர் ஆஃப் மெரிட், இன் ஃபிகர் ஆஃப் மெரிட் ஃபார் பெஸ்ட் சிஸ்டம் the dB value will be less negative. நான் less moreனு சொல்ல வரல, less negative. So in the case எது சார் less negative? 30 dB is less negative. less more na உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அகைன் நெகட்டிவ் டொமைன்ல less moreலாம் ரிவர்ஸ் இல்லையா, அதனால தான் சொல்றேன் less negative. less negative na அது minus 30 dB is a best system. Okay, if it is okay then I will go to the noise figure value. Okay, so next noise figure. Okay, noise figure means what? NF, noise figure. So what is a noise figure value? Just reversed. Figure of merit means output divided by input. Noise figure means what? Input divided by output. Input divided by output. SO by NO. Again, at any point of time, what is the general condition? SO by NO. At any point of time, the general condition is SO by NO is less than SI by NI. Okay, this is very important relations are with this only the noise theory is there. This is the basic equation for noise theory. Okay, so then what is the best value of noise figure? So what is the best value of noise figure? Noise figure உடைய best value என்ன இருக்க முடியும்? Best வந்து பாத்தீங்கன்னா at any point of time, இந்த ரெண்டு வேல்யூ அட்லீஸ்ட் ஈக்குவலா இருக்கலாம். அப்போ நாய்ஸ் ஃபிகருடைய பெஸ்ட் வேல்யூ வந்து 1. நாய்ஸ் ஃபிகருடைய பெஸ்ட் வேல்யூ வந்து 1. ஸோ அடுத்தது கவனிங்க, வேற என்ன சார் பாசிபிள்? SO by NO. அடுத்தது என்ன பாசிபிள்? SO by NO கேன் பி மச் ஸ்மாலர் than this one, much smaller than this one. இப்போ அது எங்க இருக்கு? டினாமினேட்டர்ல இருக்கு. ஒன்ஸ் டினாமினேட்டர் ரொம்ப ஸ்மாலரா போச்சுன்னா ப்ராக்டிக்கலா இதனுடைய வேல்யூ, ஐடியல் வேல்யூ வந்து எங்க இருந்து எது வரைக்கும் போவோம்? 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், வெரி லார்ஜ் நம்பர் 1ல இருந்து. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? இங்க என்ன கன்க்ளூஷன்? அப்போ என்ன சிஸ்டம் 1ன்னு இருந்தா இந்த கேஸ்ல, ஏன்னா நம்ம ஃபிகர் ஆஃப் மெரிட்ல இல்ல, நாய்ஸ் ஃபிகர்ல இருக்கிறோம். நாய்ஸ் ஃபிகர்ல 1ன்னு இருந்தா பெஸ்ட் சிஸ்டம். நாய்ஸ் ஃபிகர்ல 1ன்னு இருந்தா பெஸ்ட் சிஸ்டம். இன்ஃபினைட்னு இருந்தா அது வந்து என்ன சிஸ்டம் சார்? இன்ஃபினைட்னு இருந்தா வொர்ஸ்ட் சிஸ்டம். இது புரியுதான்னு பாருங்க. அப்படியே ஆப்போசிட்டா வருவாங்க. வந்து 1 to 0 or 0 to 1 இருக்கும். இங்க வந்து லிமிட் என்னது? 1 to infinity. எல்லாமே ஜஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் சார், சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். சம் பேசிக் ஈக்குவேஷன் புரிஞ்ச எல்லாமே நீங்க டெரைவ் பண்ணலாம். எதையும் வந்து மக்கப் பண்ணாதீங்க. மக்கப் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்து தப்பா எழுதுவீங்க எக்ஸாம்ல போய் டான்ஸ். மக்கப் பண்ணாதீங்க, எல்லாமே லாஜிக்கல் டிடக்ஷன்ஸ். ஓகே, ஸோ
பெஸ்ட் அப்படின்னா 1, இன்ஃபினிட்னா வந்து worst. ஓகே, இது புரியுதான்னு பாருங்க. ஸோ இதுல இருந்து நான் என்ன எடுத்து போறேன், அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், டிபிக்கு பண்ணுவேன். அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், டிபிக்கு பண்ணுவேன். அப்ப டிபின்னா என்ன சார் இருக்கணும், 0 டிபி இருந்தா, சாரி 0 டிபி இருந்தா அது வந்து பெஸ்ட் சிஸ்டம், 0 டிபி இருந்தா அது வந்து பெஸ்ட் சிஸ்டம். ஏன்னா 1க்கு டிபி எடுத்தா என்ன வரும், 0 டிபி. அடுத்து இன்ஃபினிட்னா என்னது, வெரி லார்ஜ் நம்பர். இன்ஃபினிட்னா என்னது, வெரி லார்ஜ் நம்பர். வெரி லார்ஜ் நம்பர்னா என்ன சார் வரும், டிபி இன் பாசிட்டிவ், பாசிட்டிவ் டிபி, டிபி இன் பாசிட்டிவ். அகைன் ஒஸ்ட்னா அது ரொம்ப அதிகமான வேல்யூவா இருக்கும், டிபில இருக்கும் பட் ஆனா அது ரொம்ப அதிகமான டிபி வேல்யூல இருக்கும். ஸோ பெஸ்ட் சிஸ்டம் அப்படின்னா இதுதான். ஸோ இன் கேஸ் ஆஃப் நாய்ஸ் ஃபிகர் ஒஸ்ட் டிபில போடணும்னா 0 டிபி, சாரி 0 டிபி. பெஸ்ட் போடணும்னா 0 டிபி, ஒஸ்ட் போடணும்னா டிபி தான், பட் ரொம்ப அதிகமான டிபி வேல்யூ இருக்கும். ஆனா பாசிட்டிவ் டிபில இருக்கு பாருங்க. ஆனா எதுல இருக்கு, பாசிட்டிவ் டிபி. ஏன்னா இது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பர்ன்றத விட 1 விட அதிகமா இருந்தாலே டிபி என்ன வரும், பாசிட்டிவ்ல தான் வரும். அதாவது லாக் நம்பர் வந்து 0 to 1க்குள்ள இருந்தாதான் நெகட்டிவ் நம்பர் வரும். 1 விட அதிகமா இருந்தாலே என்ன வரும், பாசிட்டிவ் நம்பர் வரும். ஸோ அப்போ ஒஸ்ட்னா நம்பர்ல அதிகமா இருக்கணும், டிபிலையும் அதிகமா இருக்கணும். அடுத்தது என்ன பாயிண்ட் சார் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், தென் வாட் இஸ் த நாய்ஸ் ஆடட் பை த சிஸ்டம், அதை எப்படி மென்ஷன் பண்றது. ஸோ நாய்ஸ் ஆடட் பை த சிஸ்டம், ஸோ இந்த கேஸ்ல நாய்ஸ் ஆடட் பை த சிஸ்டம் என்ன வரும், என் சிஸ்டம். பெஸ்ட் சிஸ்டமா இருந்தா உங்களுக்கு தெரியும், நாய்ஸ் ஆடட் பை த சிஸ்டம் வந்து என்னது 0, நாய்ஸ் ஆடட் 0. worst சிஸ்டமா இருந்தா என்னது, நாய்ஸ் ஆடட் பை த சிஸ்டம் இஸ் இன்ஃபினிட்டி. worst சிஸ்டம் மீன்ஸ் நாய்ஸ் ஆடட் பை த சிஸ்டம் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ n சிஸ்டம் வந்து இங்க வந்து என்ன சார் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபினிட்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபனைட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபினிட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஐடியா வந்து புரியுதான்னு பாருங்க. இப்போ நான் அடுத்து என்ன கொஸ்டின் கேட்பேன், 2 டிஃப்ரெண்ட் சிஸ்டம் தர போறேன். கண்டிப்பா நான் நாய்ஸ் ஃபிகர்ல மென்ஷன் பண்றேன்னா அதுக்கு டிபி வந்து எதுல இருக்கும், பாசிட்டிவ்ல தான் இருக்கும். கண்டிப்பா நான் நாய்ஸ் ஃபிகர் மென்ஷன் பண்ண போறேன்னா அது டிபி வந்து எதுல இருக்கும், பாசிட்டிவ்ல தான் இருக்கும். ஸோ அதுல வந்து எது வந்து பெஸ்ட் சிஸ்டம், எது வந்து worst சிஸ்டம் அப்படின்னு கேட்க போறேன். ஓகே, ஸோ இது எரேஸ் பண்ணிக்கிறேன். எஸ், there are 2 system. Again we are in noise figure. Noise figure, say for example one system is having plus 20 dB, another system is having plus 50 dB. Which one is the best system? Plus 20 dB or plus 50 dB, which one is your best system? Yeah, the system which is having lower dB is your best system. So this is the, okay, all are giving correct answer. So this is the best system, this is the worst system. Okay, so kindly note down this. So noise figure, so எல்லாமே ஒண்ணுதாங்க, நாய்ஸ் ஃபிகரும் ஒண்ணுதான், ஃபிகர் ஆஃப் மெரிட்டும் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் பட் என்னது, ரெண்டும் ஆப்போசிட் ஈச் அதர், அவ்வளவுதான். ரெண்டும் வந்து என்னது, ஆப்போசிட் டு ஈச் அதர். ரெண்டுமே எதை தான் டிஃபைன் பண்ணுது, ரிசீவருடைய பெர்ஃபார்மன்ஸை தான் வந்து என்ன பண்ணுது, டிஃபைன் பண்ணுது. ரிசீவருடைய பெர்ஃபார்மன்ஸை தான் வந்து டிஃபைன் பண்ணுது. ஓகே, இந்த ஸ்லைட் ஓகே, நான் இப்போ அடுத்த இதுக்கு போக போறேன். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, லாக் வந்து எல்லா டைம்லயும் வரும்போது லாக் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். என்ன லாக், அடிக்கடி லாக் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, லாக் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஒரு நாட் சிம்பிள் ஐடியா, தட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்லி, லாக். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் நம்பர் சிஸ்டம் எப்படி சார் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஜென்ரலா 0ல ஸ்டார்ட் பண்றோம். ஜென்ரலா என்ன பண்றோம், 0ல ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் போறோம்னு வச்சுங்க. அகைன் 1ல இருந்து அப்படியே போயிட்டு அது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம் சார். 1ல இருந்து எங்க போகலாம், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். அகைன் 0ல இருந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல போனீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி சார். 0ல இருந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல போனீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி. இதுதான் வந்து நம்பர், இதுதான் வந்து என்னது, நம்பர். ஸோ அகைன் ரிமெம்பர் ஒன் திங், log of negative number is undefined. Log of, note down in your notes, log negative is undefined. Log negative is undefined. Definition இல்ல சார், log வேல்யூவே கிடையாது. நெகட்டிவ் நம்பருக்கு என்ன கிடையாது, log வேல்யூ கிடையாது, undefined. Again remember, log 0 also undefined. Don't get confused. Log 0 means 0. Don't tell like that, because log 1 is 0, not log 0. Okay, so log 0 also undefined. I think புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. log of negative number
undefined. Log of 0 also what? Undefined. Okay. So now, okay, from this, இதுல இருந்து என்ன நம்ம கன்க்ளூட் பண்றோம்? நெகட்டிவ் நம்பருக்கு நம்ம லாகே கிடையாது, ஜீரோவுக்கும் கிடையாது. அதனால நான் என்ன பண்ண போறேன், அடுத்தது நெகட்டிவ் பார்ட்டை நான் ரிமூவ் பண்ண போறேன். ஏன்னா அதுக்கு தான் என்ன கிடையாது, லாகே கிடையாது. ஸோ அடுத்தது டிஸ்கஸ் பண்றோம். எழுதி வச்சுங்க, நான் எழுத நோட்ஸ்ல எழுதி வச்சுங்க. இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அடிக்கடி. அடுத்தது தென் லாக் 0 அகைன் 0ல இருந்து 1 டைரக்டா ரீச் பண்ணலாம், இல்லைன்னா வந்து வேற மாதிரி ரீச் பண்ணலாம். எப்படி? 0.01 அகைன் 0.01ல இருந்து 0.1 அகைன் 0.1ல இருந்து எங்க போலாம், 1க்கு போலாம். எனிவே 1 to infinity அகைன் இருக்கு, 1 to infinity அகைன் இருக்கு. ஸோ இது எப்படி சார் டிராவல் ஆகுது பாருங்க. அதாவது 0.01 அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் லாக்ல எழுதும் பொழுது லாக் 0.01 என்ன வரும்? 10 power minus 2, 10 power minus 2. ஸோ ஜென்ரல் கேஸில் தான் நான் எழுதுறேன் 10 power minus 2. இப்போ 10 power minus 2 அப்படின்னா எத்தனை டிபி சார்? 10 எல்லாம் மல்டிப்ளை பண்ணல, பவர்லாம் கொண்டு வரல, நான் லாக் டிஸ்கஸ் பண்றேன். நான் என்ன டிஸ்கஸ் பண்றேன்? லாக் டிஸ்கஸ் பண்றேன். அப்போ அடுத்தது என்ன சார் வரும்? 10 power minus 1, ஸோ minus 1 டிபி. அடுத்தது என்ன சார்? 1 0 dB. அடுத்தது 1 வெரி இம்பார்ட்டன்ட். லாக் 1 தான் வந்து என்னது? 0 dB. லாக் 0 is not equal to 0 dB. லாக் 0 is undefined. லாக் 1 only you will get 0 dB. I think இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன மீனிங் சார்? 1னா வந்து 0 வருது, சாரி 1னா வந்து 0 வருது, 0.1னா -1 வருது, 0.01னா -2, 0.001னா -3. இப்போ என்ன மீனிங்? எந்த அளவுக்கு இந்த நம்பர் க்ளோசர் டு 0 போதோ அந்த அளவுக்கு டிபி வேல்யூ வந்து என்னது? வெரி வெரி ஹை நெகட்டிவா இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ல அதிகமா இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ல அதிகமா இருக்கும். இதுதான் சார் நெகட்டிவ் டிபி மேப்பிங். நெகட்டிவ் டிபி மேப்பிங் இதுதான். அடுத்தது பாசிட்டிவ் நம்பர் மேப்பிங். இது எனிவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு முறை சொல்றோம். அடுத்தது பாசிட்டிவ் டிபி மேப்பிங். ஏன் நம்மளுக்கு இந்த டவுட்லாம் வரும்? எக்ஸாம்ல போயிட்டு தான் இந்த டவுட் வரும், சாதாரண டைம்ல இந்த டவுட் வராது. ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண டைம்ல தான் நம்மளுக்கு கால்குலேட்டர் இருக்குல்ல, கால்குலேட்டர் இருக்கு, இல்லை புக்கை பார்த்து ஆன்சர் எழுதிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அகைன் 1ல இருந்து எப்படி சார் டிராவல் ஆகலாம்? 1ல இருந்து நான் 10க்கு போகலாம், 100க்கு போகலாம், லைக் தட் போக முடியும். 1னா எத்தனை டிபி சார் வருது? 0 டிபி. 1னா எத்தனை டிபி வருது? 0 டிபி. 10னா எத்தனை டிபி சார் வருது? 1 டிபி. 100னா எத்தனை டிபி வருது? 100னா எத்தனை டிபி வரும்? நான் 10 எல்லாம் மல்டிப்ளை பண்ணல, பவர்னு கொண்டு வரல, ஜஸ்ட் லாக் மட்டும் எடுக்கிறேன். 100னா அது 10 power 2. எத்தனை டிபி? 2 டிபி வரும். அப்போ எத்தனை டிபி? 2 டிபி வரும். ஸோ இதுதான் வந்து லாக் நேச்சர். ஓகே, ஸோ இந்த ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. ஓகே, இது புரிஞ்சதுன்னா நான் அடுத்த இதுக்கு டிராவல் பண்ணுவேன். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாய்ஸ் தியரினாலே ரிசீவர் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ், ரிசீவர் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ், அதுதான் வந்து நாய்ஸ் தியரி. ஸோ அதுல வந்து again what is the relation between signal to noise ratio at the input, signal to noise ratio at the output, signal to noise ratio at the output. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது எண்ட் சிஸ்டம்னா என்ன, அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும்? ஓகே, அது அதிகமான என்ன ப்ராப்ளம் வரும்? again what is the general relation between signal to noise ratio at the output and input? பெஸ்டா இருந்தா என்ன நடக்கும், ஒஸ்டா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டிஃபைன் பண்ணோம் நாய்ஸ் ஃபிகர்னா என்ன, ஃபிகர் ஆஃப் மெரிட்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணோம். ஸோ அகைன் அதனுடைய மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் ஒஸ்டா இருந்தா எப்படி இருக்கும், நம்பர்ல எப்படி இருக்கும், டிபில எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம். அடுத்தது லாக்னால எப்படி இருக்கும், லாகுடைய நேச்சர் என்ன, இதெல்லாமும் பார்த்தோம், லாகுடைய நேச்சர். ஓகே, இப்போ நான் அதுக்கப்புறம் என்ன டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நாய்ஸ் ஃபிகர்னா என்ன, ஃபிகர் ஆஃப் மெரிட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். நாய்ஸ் ஃபிகர்னா என்ன, ஃபிகர் ஆஃப் மெரிட். பட் இதுக்கப்புறம் நம்ம டிராவல் பண்ணும்போது ஏதாவது ஒன்னுத்தை தான் எடுத்து டிராவல் பண்ணுவோம், எய்தர் நாய்ஸ் ஃபிகர் இல்லைன்னா வந்து ஃபிகர் ஆஃப் மெரிட், எய்தர் நாய்ஸ் ஃபிகர் இல்லைன்னா வந்து ஃபிகர் ஆஃப் மெரிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்றது மோஸ்ட்லி நாய்ஸ் ஃபிகர் எடுத்து டிராவல் பண்ணுவோம். இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்றது எல்லாமே என்னது, ஏன்னா ரெண்டுமே ஓகே, பட் இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ற போறது எல்லாமே நாய்ஸ் ஃபிகர் எடுத்து டிராவல் பண்ணுவோம். ஸோ புக்ல ஆர் எக்ஸாம்ல
நாய்ஸ் ஃபிகர்னு தரலாம், இல்லைன்னா வந்து எஃப்னு கூட தரலாம். இது ரெண்டுமே எதை மீன் பண்ணுது? நாய்ஸ் ஃபிகரை தான் மீன் பண்ணுது, ஃபிகர் ஆஃப் மெரிட் கிடையாது. ஃபிகர் ஆஃப் மெரிட் எக்ஸாம்ல தரணும்னா அவங்களே கிளியரா வேர்டிங்ஸ் தருவாங்க, இல்லைன்னா எஃப்ஓஎம்னு இது போல கொடுப்பாங்க. ஃபிகர் ஆஃப் மெரிட் அவங்க மென்ஷன் பண்ணணும்னா அவங்களே என்னன்னு தருவாங்க, எஃப்ஓஎம் ஆர் ஃபிகர் ஆஃப் மெரிட்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சப்போஸ் வேற மென்ஷன் பண்றாங்க, இது போல எஃப் இல்லைன்னா நாய்ஸ் ஃபிகர்னு மென்ஷன் பண்றாங்கன்னா அதை எதை மீன் பண்ணுது? நாய்ஸ் ஃபிகரை தான் மீன் பண்ணுது. இனிமேல் அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது, எஃப்னா வந்து நாய்ஸ் ஃபிகரா ஆர் ஃபிகர் ஆஃப் மெரிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அகைன் இப்போ இதுக்கப்புறம் நம்ம நாய்ஸ் ஃபிகரை வச்சு டிராவல் பண்றதுனால நாய்ஸ் ஃபிகருடைய நேச்சர் ரீகால் பண்ணுவோம். வாட் இஸ் த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் ஆஃப் நாய்ஸ் ஃபிகர்? எனிபடி இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்? Yes, extreme values of noise figure. Infinite. In terms of number. And this is a comment learning answer. Extreme values 1 to infinity. Yeah? Is it correct or wrong? I think 1 to infinity. Extreme values of noise figure is 1 to infinity, sir. Okay, 1 to infinity. Then 1 is best, infinity is worst in terms of number, or otherwise in terms of dB, this is 0 dB, and this is generally dB in positive dB, but it is very, very high, very close to infinity. That means what? Very, very high. ஸோ ஏன் இதை எடுத்துக்கணும், நம்ம இதுக்கப்புறம் இதை தான் ட்ராவல் பண்ண போகிறோம். சிம்பிளா இனிமேல் ஞாபகம் வச்சுங்க. அகைன் பர்டிகுலராக டிபியில் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அப்போ பர்டிகுலராக வந்து டிபியில் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும் பொழுது நாய்ஸ் ஃபிகர் வந்து என்னது? 0 dB இருந்தால் பெஸ்ட்டு. ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது வந்து என்னது? ஒஸ்ட். ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது வந்து ஒஸ்ட் ஆகிடும், மாறிடும், ஒஸ்டாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணேன். ஏன்னா இனிமேல் யூஸ் பண்றது எல்லாமே நாய்ஸ் ஃபிகர்ன்றதுனால அதை ரீகால் பண்ணேன். அகைன் there is another term called TE. TE என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஈக்குவலன்ட் டெம்பரேச்சர். இதை நோட் பண்ணி ஒரு நியூ டேர்ம், நாய்ஸ் ஈக்குவலன்ட் டெம்பரேச்சர். Then what is noise equivalent temperature? Again, simply note down. The noise equivalent temperature is another way of defining the system performance. சிம்பிளா அதுதான் சார். ஏற்கனவே 2 பாராமீட்டர் இருந்தது, அது இல்லாம ஒரு நியூ பாராமீட்டர் கொண்டு வரும். அதனுடைய நேம் வந்து என்னது? நாய்ஸ் ஈக்குவலன்ட் டெம்பரேச்சர். நாய்ஸ் ஈக்குவலன்ட் டெம்பரேச்சர்னா என்னது? another way of defining the system performance. Another way of defining system performance. And again, once again, you note down this noise equivalent is in general directly proportional to noise figure. Directly proportional to noise figure. இப்போ என்ன நடக்குது? directly proportional to noise figure னா f value, noise figure value decrease ஆனா இதுவும் decrease, இது increase ஆனா இதுவும் வந்து என்னவும் increase ஆகும். இப்போ சொல்லுங்க சார், T வேல்யூ ஸ்மாலரா இருந்தா பெஸ்டா, ஹையரா இருந்தா பெஸ்டா, ஒஸ்டா? சிம்பிள் ரிலேஷன் சொல்லிட்டேன் நான். நாய்ஸ் ஃபிகருக்கும்